மான்ஸ்டர் படம் வருது. அதோட தலை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கு நடுவுல தான் வந்து இந்த மான்ஸ்டர் படைக்கே வந்து ஹெட்னு சொல்லிட்டு ஒரு ராணி மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதோட கட்டளையின் அடிப்படையில் தான் இந்த மற்ற மான்ஸ்டர் எல்லாமே வந்து செயல்படுது போல. என்னன்னா இப்ப அது ஏதாவது ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா அது இதுதான் சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இது மனசுல நினைச்சுக்கிட்டு அது சொல்றதை கேட்டுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு சத்தம் போட்ட உடனே எல்லா மான்ஸ்டரும் என்ன பண்ணுது, அப்படியே ஏணி மாதிரி அடுக்கடுக்க அந்த சின்ன பெருஞ்சோறு மேல ஏறி ஒரு சில மான்ஸ்டர் வந்து அந்த சின்ன பெருஞ்சோறு மேல இருக்கவங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர்த்த சாகடிச்சிருச்சு. ஆனா இவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஆனா இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து அங்க பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறமா அவங்க எட்டி பார்த்தான் மதியா, அவன் வந்து ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கையெல்லாம் அவுத்து விட்டுறான். அப்ப ஹீரோ அங்க இருக்க ஒரு ஈட்டி எடுத்து ஒரு மான்ஸ்டர் வாயில குத்துவான். ஆனா அப்பயும் அது சாகவே இல்லை. அப்ப அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுப்பான். அதை எடுத்து தலையிலே ஒரு வெட்டு வெட்டுறான். ஆனா அப்படியே இருந்து அது சாகவே இல்லை. அதுக்கப்புறமா மறுபடியும் ஹீரோ இன்னொரு ஈட்டி எடுத்து வேகமா குத்தி அதை வந்து சாகடிக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு மான்ஸ்டர் வருது. அப்ப அவனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, ஒரு சிகப்பு துணியை வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி தான் ஹீரோ நிக்கிறான். உடனே அந்த சிகப்பு துணியை எடுத்தோடனே ஹீரோ ஒரு ஈட்டி